இப்போ வந்து உங்கள் கட்சியிலே அந்த கேடி ராகவன் பாலியல் ஜல்சா பார்ட்டி அந்த ஆளை எதிர்த்து நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணலை? அவள் ஒரு கல்லூரி மாணவி, அவளை அழைச்சிட்டு போனால் பாரு, அவன் மாணவனே கிடையாது. இந்த இடத்துல சுயநலத்துக்காக அவனுடைய காம இச்சைக்காக அந்த குழந்தைய பயன்படுத்தி அந்த மாணவியை பயன்படுத்தி அந்த நேரத்தில் அந்த இடத்துல அழைச்சிட்டு போனால் அந்த ஆளு தான் A1 குற்றவாளி. அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா உள்ள தூக்கி வச்சு நுங்கிருப்பாங்க. நீலாங்கரையில் ஒரு மர்மமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு பாருங்க நடிகர் விஜய். அந்த மர்மத்தெல்லாம் இப்போ உடச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சத்தில் அவங்க வந்து தெரிவிச்சிருப்பாங்க. 2026க்கு பிறகு நடிகர் விஜய் ஒன்று அவர் ஃபாரின் ட்ரிப்புக்கு ஃபாரினுக்கு ஓடி போகிறாரு, அப்படி இல்லையா மீண்டும் சினிமா துறையை நோக்கி போகிறாரு. இதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நடிகர் விஜய்க்கு பாடத்தை புகட்ட போகிறாங்க. பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் 2வது நான் 9வது முறையாக புகார் கொடுக்குறப்ப அப்போ சீஃப் டைரக்டர் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்கிற அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரூலிங் பார்ட்டி பிஜேபி, அப்படிலாம் நீங்கள் சொன்னவொன்னே பொதுவெல்லாம் போய் கை வச்சிடலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுகிறாங்க. அப்போ இவங்க எந்த அடிப்படையில் எந்த காரணத்தில் அப்படி சொல்கிறாங்க? அப்போ உங்கள் கட்சி ஊழல் கட்சி. நான் தொடர்ந்து சொல்கிறேன், பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிறதுக்கோ லஞ்சம் ஊழல் குறித்து பேசுகிறதுக்கோ பாஜக கட்சிக்கு துளி அளவு கூட தகுதியும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களே ஊழல் செஞ்சுருக்காங்க, அவங்களும் லஞ்சத்தை வாங்குறாங்க. அவங்களுடைய கட்சியில் இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து துரிதமாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன் அம்மா வந்து பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்கணுன்றாங்க. ஒரு அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு துப்பாக்கி கொடுக்கணும், நாங்கள் துப்பாக்கியத்தை நாங்கள் சுட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாவுக்கு நானே துப்பாக்கி வழங்குறேன். எவ்வளோ துப்பாக்கி வேணும் உங்கள் பிஜேபியில் இருக்கக்கூட மகளிர் அணிக்கு நானே வழங்குறேன். நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட வந்து பர்சனலாக நான் வந்து அவரை பார்த்து, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா சொல்கிறாங்க, அதனால் உடனடியாக பாஜகவில் இருக்கக்கூடிய மகளிர் அணிக்கு மட்டும் நீங்கள் வந்து எனக்கு துப்பாக்கி வழங்குங்கன்னு நான் ஐயா கிட்ட போய் நான் முறையிட்டு நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாவுக்கும் அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய மகளிர் அணிக்கும் அந்த துப்பாக்கி நான் உங்ககிட்ட வாங்கி கையில் கொடுத்த உடனே முதல் ஆளாக ஒருத்தரை சுடணும். நீங்கள் உங்கள் கட்சியில் இருந்த கேடி ராகவன் அவர் ஒரு வீடியோவில் ஒரு பெண்கிட்ட அவ்வளோ பாலியல் சீண்டல் தனமாக அவ்வளோ கீழ்த்தரமாக அவர் எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ உங்கள் கட்சியில் ஒரு பாலியல் ஜல்சா பார்ட்டி இருக்கிறான், அது கேடி ராகவன். அந்த ஆளை ஃபஸ்ட்டு சுட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பர்சனல் பாதுகாப்புக்காக அந்த துப்பாக்கி வச்சுக்கலான்னு இந்த நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாவுக்கும் பாஜக கட்சியை சேர்ந்த மகளிர் அணிக்கு போராட்டம் பண்ண மகளிர் அணிக்கும் நடிகை குஷ்பா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதே போல் குஷ்பா அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூரில். நடிகை குஷ்பா வந்து தொடர்ச்சியாக நான் வந்து ஒரு 5 வருஷமாக எதிர்த்து அவங்களுக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணியிருக்கேன். குஷ்புவோடைய வீடை கூட நான் முற்றுகையிட்டிருக்கேன். எதுக்காக தெரியுங்களா? நடிகை குஷ்புவோடைய அவங்களுடைய குணாதிசயம் என்னென்னா, ஒரு திரைப்படத்தில் எடுக்கிறாங்கன்னா அந்த திரைப்படம் எடுக்கிற அந்த ஓனர், அதான் அந்த டைரக்டர் கொடுக்குற பணத்துக்காக அந்த அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடிப்பாங்க. அவங்களோட குணாதிசயத்தை மாற்றுவாங்க. அவங்க கேரக்டர் என்னன்னு அந்த படத்தில் தெரிஞ்சிடும். அதே போல் அந்த சினிமா போலவே அவங்க அரசியலும் நினச்சிக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு கொள்கை, வருஷத்துக்கு ஒரு கட்சின்னு அவங்க தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய கொள்கையும் தொடர்ச்சியாக மாற்றிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜெயா டிவியில் நெறியாளராக இருக்கும் போது நான் அவங்கள எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து திமுக கட்சியில் இருக்கும் போது அவங்கள எதிர்த்து நான் போராட்டம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் காங்கிரஸில் இருந்தாங்க, இப்போ வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க. ஒரு சில வருஷத்துங்களுக்கு முன்பாக ஐயா டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தோட இந்த நடிகை குஷ்புவோடைய புகைப்படத்தையும் வல்கராக சித்தரித்து எல்லா சமூக வலைத்தளத்துலேயும் வந்து பரப்புனாங்க. அந்த பரப்புனவங்க யாருன்னு தெரியுமா? நடிகை குஷ்பு அவர்களுக்கு. இப்போ எந்த கேங்கு கூட நின்று நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்து நீங்கள் போராடின்னு இருக்கீங்க, அந்த பாஜக கட்சிக்காரன் தான் உங்களையும் ஐயா கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தையும் தவறாக சித்தரித்து போட்டாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் கட்சிக்காரங்க தான் உங்களுடைய புகைப்படத்தையும் ஐயா கலைஞர் அவர்களும் சித்தரித்து பேசுனாங்க. நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து போராட்டம் பண்ண வரல. இப்போ வந்து உங்கள் கட்சியிலே அந்த கேடி ராகவன் பாலியல் ஜல்சா பார்ட்டி அந்த ஆளை எதிர்த்து நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணலை? இப்போ அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கினாங்க.
இப்போ கட்சியில் மறுபடியும் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, உங்களுக்குள்ளே உங்கள் கட்சிக்குள்ளே பாலியல் ஜல்சா பார்ட்டி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள பாதுகாக்கிறீங்க, அவங்கள வந்து ஒத்து ஊதுறீங்க. வெளியில் நடக்கிற பிரச்சனைக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து களத்தில் நின்று போராடுறீங்க. ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அரசாங்கம் வந்து இந்த இடத்துல இந்த பொண்ணை இந்த தேதியில் இந்த நைட்டில் இந்த டைமில் தான் வந்து பாலியல் ரீதியாக தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னு அரசாங்கத்துக்கு முன்னெச்சரிக்கை தெரியுமா? இப்போ கேடி ராகவன் ஒரு வீடியோவில் பேசினார். அப்போ கேடி ராகவன் ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து பாலியல் ரீதியாக ஒரு விஷயத்த வந்து அசிங்கமான சீண்டல் வந்து அவர் பண்ணுறாருன்னு அரசாங்கத்துக்கு முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சதுன்னா எப்பயோ வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க கேடி ராகவனை. அப்போ தெரியாதல யாருக்கா முன்னெச்சரிக்கை இந்த விஷயம் நடக்குதுன்னு. இந்த கோவை அந்த கல்லூரி மாணவி சம்பவத்தில் 3 பேர் மட்டும் குற்றவாளியே கிடையாது. ஏன்னா அவள் ஒரு கல்லூரி மாணவி, அவளை அழைச்சிட்டு போனால் அவன் மாணவனே கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல சுயநலத்துக்காக அவனுடைய காம இச்சைக்காக அந்த குழந்தைய பயன்படுத்தி அந்த மாணவியை பயன்படுத்தி அந்த நேரத்தில் அந்த இடத்துல அழைச்சிட்டு போனால் அந்த ஆளு தான் A1 குற்றவாளி. அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் நான் தமிழர் முன்னேற்ற பரிசாக கோரிக்கை வைக்கிறேன். A1 குற்றவாளியாக அந்த குழந்தைய அந்த மாணவியை அழைச்சிட்டு போனால் அந்த நபரை A1 குற்றவாளியாக அறிவித்து அவன் மேலே FIR பதிவு பண்ணணும். மீதி 3 பேரை வந்து தமிழ்நாடு அரசு துரிதமாக செயல்பட்டு நீங்கள் முட்டைக்கு கீழே சுட்டிங்க. ஆனால் காவல்துறை வந்து கொஞ்சம் ஒரு 2 அடி மேலே தூக்கி சுட்டிருந்தா கொஞ்சம் அந்த குழந்தைக்கும் நீதி கிடச்சிருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நீதி கிடச்சிருக்கும். அப்படியே சுட்டிருந்தா கூட அதை வச்சு அரசியல் செய்யறதுக்கும் சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசு இதில் A1 குற்றவாளியாக அந்த பொண்ணை அழைச்சிட்டு போன அந்த பெண்ணை அந்த நபர் மேலேயும் FIR பதிவு பண்ணி அவனையும் கைது பண்ணி ஒரு சிறையில் அடைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அமைச்சருக்கு வந்து ஒரு ரவுடின்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகள், தலைவரோட ஸ்பீச்சு, இது 2 நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அந்த பொதுக்குழு அப்படின்ற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்தந்தான். அது எங்களுக்கு வந்து ஒரு பொதுக்குழு மாதிரி தெரியல, எங்களுக்கு தெரிஞ்ச அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் விஜய் அவர்கள் பேசுகிறத விட, நடிகர் விஜய்க்கு உள்ள ஆதங்கத்தை விட அங்கே இருக்கக்கூடிய சில துண்டு போட்ட சில அண்ணன்மார்கள் தான் அதிகமாக பேசுனாங்க. அதாவது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சில விஷயங்கள்லாம் அவங்க கருத்துக்கள் விமர்சனங்கள்ன்ற போர்வையில் அவங்க வச்சாங்க. கரூர் சம்பவத்தில் அந்த 41 பேர் வந்து மரணம் அடைஞ்சாங்க. அந்த இன்சிடெண்ட்டு, அந்த சம்பவம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் தாவேகாவுடைய பொதுக்குழு கூட்டமோ நடந்திருக்காது, தாவேகா அடுத்து நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மீட்டிங்கோ நடந்திருக்காது, தாவேகா கட்சியோட தலைவர் விஜயோ இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அந்த அம்மா அந்த இன்சிடெண்ட் நடந்த அந்த ஏரியா பார்டரை விட்டு தாண்ட விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சர்வாதிகார ஆட்சி நடத்தினாங்க, உள்ளே தூக்கி வச்சு நுங்கியிருப்பாங்க. திமுக கட்சியும் தமிழ்நாடு அரசும் ஜனநாயக அமைப்புன்றதுனால தான் இன்றைக்கி திரும்ப அவங்கள பேச விட்டு அவங்க வந்து அமைதியாக அழகு பார்க்குறாங்களே தவிர, தொடர்ச்சியாக வந்து திமுக கட்சியும் தமிழ்நாடு அரசும் ரவுடி போல் செயல்பட்டுருந்தாங்க அப்படின்னா, ஒரு ரவுடி கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் நீலாங்கரையில் ஒரு மர்மமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு பாருங்க நடிகர் விஜய். அந்த மர்மத்தெல்லாம் இப்போ உடச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சத்தில் அவங்க வந்து தெரிவிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணையில் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் அதான் எதிர்பார்க்குறோம். சிபிஐ விசாரணையில் இன்றைக்கி யாரால் அந்த 41 உயிர்கள் வந்து மரணம் அடைஞ்சாங்க, எதனால் மரணம் அடைஞ்சாங்க, யார் மீது தவறு அப்படின்றத புட்டு வைக்க போகிறாங்க. அப்போ நாட்டு மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக திரும்ப போகிறாங்க. 2026க்கு பிறகு நடிகர் விஜய் ஒன்று அவர் ஃபாரினுக்கு ஓடி போகிறாரு, அப்படி இல்லையா மீண்டும் சினிமா துறையை நோக்கி போக போகிறாரு. இதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நடிகர் விஜய்க்கு பாடத்தை புகட்ட போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாங்கள் வந்து கொடுக்குற புகாருக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அவங்க சிஸ்டத்தில் அன்றைக்கி ஏற்கனவே அடித்து காமிச்சாங்க. என்னுடைய நேம் போட்ட உடனே அந்த கம்ப்ளைண்டோடைய ஒரு சீரியல் நம்பர் கொடுக்குறாங்க. விசாரணைக்கு தனியாக ஒரு டீம் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு ஆய்வாளர் தலைமையிலான ஒரு விசாரணை குழுவை வந்து அவங்க வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க.
அந்த விசாரணை குழு வந்து அவங்களுக்கு எப்போ வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, அவங்களுக்கு எப்போ வந்து விசாரிக்கணும்னு தோணுதோ, இல்லை எப்போ அவங்களுக்கு மோடிஜி வந்து விசாரிங்க அப்படின்னு அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அப்போ தான் அவங்க விசாரிப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயாவது இடி ரைடு விட்டுனுக்குறான், எங்கேயாவது ஐடி ஆஃபீஸ்லேருந்து வந்து எங்கேயாவது ரைடு விட்டுருக்காங்க. கண்டு முன்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. அவங்களாம் தொழிலதிபர் ஆனால் என்னன்னு தெரியாது, அவங்களுக்குலாம் இவ்வளோ பணம் இருக்குதா என்னன்னு தெரியாது. அவங்ககிட்ட எதுவுமே 5% பணமே இருக்காது. விவசாயிங்க கிட்ட கூட ரைட்டில் விட்டுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இந்த வாசல்லையே நின்று நிறைய பேட்டி கொடுத்துருக்குறேன். நாங்கள் வந்து 500க்கு மேலே பத்திரங்களை வந்து நாங்களே கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஆவணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையே கிடையாது. அந்த ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வேப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த மாலினி வீட்டு வாசலில் நின்று இந்த பணம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க, இந்த சொத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் முன்வைங்க தான் நான் எங்ககிட்ட வரப்பெல்லாம் முறையிடுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களே கண்ணே, நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அந்த ஆவணங்களாக எடுத்துகிட்டு. அப்படி இல்லையா மக்கள் மன்றத்தில் ஜனநாயக வழியில் இந்த அலுவலகத்தையும் இடி அலுவலகத்தையும் பூட்டு போன போராட்டத்தில் மிக விரைவில் முன்னெடுப்போம்.